மக்கள் செல்வாக்கை இழந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என கூறி வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பது போல் கட்சியில் சேர வற்புறுத்துவதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக கட்சி என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது என சாடியுள்ளார். அது கட்சி இல்ல, கார்ப்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. கட்சி போய் திமுக கம்பெனி ஆகிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு திரு ஸ்டாலின் இழந்து விட்டார். கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டு தான் ஊடூடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடு. இந்திய வரலாறுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு கேட்டது உண்டா? திமுக நிலைமை வந்துடுதுல்ல, அப்படிப்பட்ட நிலைமை வந்துடுதுல்ல. உறுப்பினர் சேர்ப்பதற்கே பிச்சை எடுக்கிறீங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்ன 2 லட்சத்துக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற்றார்.